This video sponsored by BuyMode mobile app. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் விரிவாகும் ஆளுமை பற்றின இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கொள்கையை கூறியவர் கணியன் பூங்குன்றனார். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்கிறார் கோர்டன் ஹால்போர்ட். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கையிலோன் யாக்கை போல என்னும் அடியில் புலவர் ஆலாந்தூர்கியார் நிலைநாட்டுகிறார். ஒழுக்கவியலை எத்திக்ஸ் நன்கறிந்து எழுதிய உலக மேதை ஆல்பர்ட் ஸ்வைட்சர். படுதிரை வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியம். இன்மை செய்தது மறைமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகம் ஆய் அலன். இதுக்கப்புறம் பார்க்க போகிற கொஷின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகத் தமிழ் மாநாடுகள் எங்கே நடந்தது, ஆண்டுகள். முதல் உலகத் தமிழ் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா மலேசியா 1966 கோலம்பூரில். இரண்டாவது தமிழ் சங்க மாநாடு இந்தியாவில் நடைபெற்றது 1968 சென்னையில். மூன்றாவது உலகத் தமிழ் மாநாடு பிரான்ஸில் நடைபெற்றது 1970 பாரிஸ் என்ற இடத்துல. நான்காவதாக இலங்கையில் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்றது 1974 யாழ்ப்பாணம். ஐந்தாவதுல இந்தியாவில் மதுரையில் 1981 நடைபெற்றது. ஆறாவதாக மீண்டும் மலேசியாவில் 1987 அதே கோலம்பூரில் நடைபெற்றது. ஏழாவது முறை மொரிஷியாசு 1989 மொரியாஷு என்ற இடத்துல நடைபெற்றது. பிறகு எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு இந்தியாவில் 1995 தஞ்சாவூரில் நடைபெற்றது. அதற்கு பிறகு செம்மொழி மாநாடு 2010 கோவையில் நடைபெற்றது. இமயந்தீண்டி இன்குரல் பயிற்று கொண்டால் மாமழை பொழிந்த நுண் பல் துளைனும் வாழிய பலவே புறநானூறு. தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்துவ பெரியார்களுள் தனிநாயகம் அடிகள் குறிப்பிடத்தக்கவர். அடிகளாரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பவும் குறிக்கோளை கொண்டவை. இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு பாடமாக இடம்பெற்றுள்ளது. தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பினார். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்தார். இவர் தொடங்கிய தமிழ் பன்னாடு என்ற இதழ் இன்று வரை வெளிவந்து கொண்டாடுகிறது. இந்த வீடியோவோட 9th புக் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 10ஆம் வகுப்புக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நன்றி.